அம்மோ ஸ்கூலுக்கு ரொம்பவே பொறுமையாக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு விஜயும் சீக்கிரமாக போகலன்னா உன்னை தானே எல்லாரும் திட்டுவாங்க. அப்புறம் உன்னோட கிளாஸ் மிஸ்ஸும் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிற மாதிரி இருக்கும். வா சீக்கிரமாக போகலான்னு சொல்ல, ஆனால் காவேரியும் இதுக்கப்புறமா என்னை யாரும் திட்டமாட்டாங்க. நானும் மிஸ்ஸும் இதுக்கப்புறமா ரொம்பவே க்ளோஸாக இருக்க போகிறோம். ஏன்னா நீங்களும் மிஸ்ஸும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கல்ல, அவங்க என்னோட அம்மாவாக போகிறாங்கல்லன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு விஜயும் ரொம்பவே ஷாக்கிங்கோட இதை உங்ககிட்ட யார் சொன்னாங்கன்னு கேட்க, வழக்கம் போல் சாரதா தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா விஜயும் சரி சரி நீ ஆனால் இதை பற்றி யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க. ஆனால் அம்மாவும் நீங்கள் ஏற்கனவே என்னை தேடி அம்மா வருவாங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அப்போனா இதுக்கப்புறமா அம்மா என்னை தேடி வரமாட்டாங்களான்னு கேட்க, விஜயும் என்ன நினச்சாங்கன்னு தெரியல. காவேரியோட ஃபோட்டோவை எடுத்து காட்டி இதுதான் உன்னோட அம்மான்னு சொல்கிறாங்க. அதுவும் அவங்க வளகாப்பு டைமில் எடுத்த ஃபோட்டோன்றதுனால அம்மாவும் அப்போனா என்னோட அம்மாவும் மிஸ்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்காங்களா? அப்போ எனக்கு டபுள் ஓகே. நீங்கள் மிஸ்ஸையே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு ரெண்டும் வேறு வேறு ஆள் நினச்சி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் விஜயும் சிரிச்சுக்கிட்டே அம்மாவை கிளாஸில் போய் விட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் சாரதாவும் காவேரி கிளாஸ்க்கு போனதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரியாமல் பிரின்சிபல் மேடமை பார்க்கறதுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி கடைசியாக ஒரு வழியாக அவங்கள பார்த்து அவங்க சொல்லணும்னு நினச்ச எல்லா உண்மையுமே அவங்கக்கிட்ட சொல்லிடுறாங்க. அப்போது காவேரியோட லைஃப்பில் இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்ட பிரின்சிபல் மேடமும் இதுக்கப்புறமா என்னால் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வராது, நான் இதுக்கப்புறமா எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சாரதாவை அங்கேருந்து அனுப்பி வைக்க, சாரதாவோ வெளியே வரும்போது கரெக்டாக அவங்க முன்னாடி காவேரி வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு சாரதா பதற ஆரம்பிக்க, காவேரியும் வழக்கம் போல் கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாரதா இந்த மாதிரி உனக்கு தயிர் தான் கொடுக்க வந்தேன், என்ன அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு உன்னை பார்க்க வரலான்னு நினச்சேன், நீயே அதுக்கு முன்னாடி வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்க வந்ததை கொடுத்துட்டு அப்படியே பதட்டத்தோடையே கிளம்பி போகிறாங்க. காவேரிக்கு என்னதான் சாரதா மேலே சந்தேகமாக இருந்தாலும் அவங்க அதிகமாக எதை பற்றியுமே யோசிக்கல. பிரின்சிபல் மேடமை பார்த்து ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு நிற்கும்போது பிரின்சிபல் மேடமும் அவங்க நேற்று சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறத சொல்லிட்டு, அவங்க அம்மா இல்லாத குழந்தை, அதனால் இதுக்கப்புறமா மற்ற குழந்தைகளை விட நீங்கள் அந்த குழந்தைய எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக அந்த குழந்தை லோன்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணவே கூடாதுன்னு அந்த குழந்தையோட முழு உரிமையை காவேரிக்கிட்டே கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு காவேரிக்கு மறுபடியுமே சந்தேகம் வந்தாலும் அவங்க ஒரு வழியாக அம்மு கூட இதுக்கப்புறமா நம்ம நினைக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அவங்க அம்மு கூட ரொம்பவே ஹாப்பியாக டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள தானாகவே ஸ்கூலை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்த விஜயும், என்னங்க நேற்று தான் அவங்க எல்லாரும் உங்களை திட்டினாங்கன்னு சொல்லி சொன்னீங்க, இப்போ என்ன யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, சரி நானும் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், வா அம்மு போகலான்னு உடனடியாக கிளம்ப பார்க்க, ஆனால் காவேரியும் அதில் எதுவும் வேண்டாம் சார், இதுக்கப்புறமா அதுக்கான அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் மேடம் அவங்கக்கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு காவேரிக்கு ஆச்சரியமாக இருக்கோ இல்லையோ, விஜய்க்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அதனால் அவங்களோட சந்தேகத்தை காவேரி கிட்ட கேட்க, காவேரியும் எனக்கு ஒன்றும் தெரியல, ஒரே நாளில் அவங்க எப்படி மாறினாங்கன்னு தெரியல, ஆனால் மாறினதும் நமக்கு நல்லதாக தானே போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சிரித்து பேசிக்கிட்டு இருக்க, அப்போ அம்மாவும் நாங்கள் இன்றைக்கி ஷாப்பிங் போகிறோம், எனக்கு டாய்ஸ் கிளாத் எல்லாமே வாங்க போகிறோம், நீங்களும் எங்கள் கூட வரீங்களான்னு கேட்க, விஜயுமே அவங்கள கூப்பிட்றாங்க. ஆனால் காவேரி நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு, அப்போனா இவங்க நைட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வருவாங்கல்ல நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஸ்கூல்லேருந்து விஜயோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போது காவேரி அங்கே வந்திருக்கதை பார்த்துட்டு தாத்தா ரொம்பவே சந்தோஷத்தோடு அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. காவேரியும் நான் ஒரு கொஷின் கேட்கறதுக்காக தான் வந்தேன், சில டவுட்ஸ் இருக்குது, நான் பர்சனலாக இதை கேட்குறேன்னு நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்க கூடாதுன்னு உரிமையோட தாத்தா கிட்ட பேச ஆரம்பிக்க, தாத்தாவும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுமா உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாங்க. அதுக்கு காவேரியும் விஜயோட ஒய்ஃப் இறந்து போய் 5 வருஷம் ஆயிடுச்சு, ஏன் அவங்களுக்கு நீங்கள் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு கேட்குறாங்க. அதுக்கு தாத்தாவும் ரொம்பவே யோசனையோட காவேரியை பார்த்துட்டு அவன் இன்னும் அவனோட பொண்டாட்டியை மறக்கலான்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இதுக்கு மேலே அவனை என்ன பண்ண முடியும்னு கேட்க, அதுக்கு காவேரியும் இதை பற்றி நான் ஏற்கனவே விஜய் சார்கிட்ட பேசிட்டேன், அவங்க அடுத்த கல்யாணத்துக்கு ரெடியாக தான் இருக்காங்களாம், அம்மா பாப்பாவை நல்லபடியாக கவனிச்சிக்கிறவங்க ஒருத்தங்க கிடச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அடுத்த கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்க்க ஆரம்பிங்க, அம்மாவுக்கும் ஒரு அம்மா கிடைச்ச மாதிரி இருக்குல்லன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு தாத்தாவுக்கும் மனசே நொறுங்குற மாதிரி இருக்குது. என்னடா தன் புருஷனுக்கு இவளே இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொல்லி சொல்கிறாளன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு அவங்க காவேரியை பார்த்து, இவனை யாருமா கல்யாணம் பண்ணிப்பாங்க, 5 வயசில் ஒரு குழந்தை இருக்குது, ஏன் நாங்கள் இந்த ஆசையில் தான் உங்ககிட்ட கூட வந்து பேசினோம், ஆனால் நீயே எங்களை ரொம்பவே மோசமாக தானமா நினச்ச, இதுக்கப்புறமா அவனோட வாழ்க்கையில் அவன் தலைவிதியில் என்ன எழுதியிருக்கோம் அதுவே நடக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாகிடுறாங்க. இதை கேட்டுட்டு காவேரிக்கும் ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது. சே நம்மளும் இப்படி தானே நினச்சோம், அவங்க சொல்கிறதும் கரெக்டாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு சரிங்க தாத்தா நான் வரேன்னு வருத்தத்தோடையும் யோசனையோடையும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் போனவங்க ரொம்பவே ஆழமாக யோசிச்சு பார்த்துட்டு சாரதா கிட்ட என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அம்மா
நீ நினச்ச மாதிரியே நான் அந்த விஜய் சாரியை கல்யாணம் பண்ணிக்கிறமான்னு சொல்கிறாங்க. அப்போது காவேரி இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதை கேட்டுட்டு சாரதா ஷாக்கிங்கோட இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே கீழே போட்டுட்டு, என்னடி சொல்கிற, நிஜமாக தான் சொல்கிறியான்னு கேட்க, காவேரியும் ஆமாம்மா, விஜய் சாருக்காக இல்லைனாலும் அம்முவுக்காக, அவளுக்கு அம்மா தேவைப்படுதுன்றதுக்காக நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேம்மான்னு சொல்ல, சாரதாவுக்கோ செம்ம ஹாப்பி. ஸோ காவேரி ஒரு வழியாக விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.